பார்க்கும் பொழுது ஏதோ என்று ஒரு அதிசயமாக தெரிகிறது. அதிசயமா தெரியுது. ஆமா, என்னவா இருக்கும்? அங்கே பார்த்தால் தூரமாக பார்த்தால் பனமரமா? ஒரு அழகான அன்னப்பறவை வருகிறது போல் தெரிகிறது. அழகான பறவை? ஆமா, அன்னப்பறவை. ஆமா, அழகான பறவை. அடியே இந்த அன்னத்தை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமா, அன்னத்தை பார்த்தால் அழகாதான் இருக்கிறது. அடியே அடியே, ஏ அண்ணன் பேசுதுடி. ஆமா அண்ணமே, தமையந்தி அண்ணமே, உன்னை பார்த்தால் தெய்வீக சக்தி படைத்தவள் போல் தெரிகிறது. இவ்வளவு அழகாக பேசுகிறாயே, நீ எங்க தேவலோகத்து அண்ணமா? தேவலோகத்து அண்ணமே தான். சரி, தெய்வலோகத்தை விட்டு இங்கு தேடி வந்த காரணம் என்ன? இறப்போருக்கு வந்திருக்கும். தெய்வலோகத்துல இல்லாத இறையாடாக்கு இருக்குது. தமையந்தி அண்ணமே, ஒரு பெண் ஏன் இன்னும் திருமணம் செய்யாம இருக்கிற? ஐயா, பெருசா கேக்குறேன். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் போதாது, ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு கற்பத்த அரசனாக இருக்க வேண்டும். சரி, தீர தீர புஜபலம் பராக்கிரமம் படைத்தவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடமை கண்ணியம் நீதி தவறாத ஒரு நாடாளக்கூடிய மன்னனாக இருக்க வேண்டும். இருந்தால் ஒரு பெண்ணாக இளவரசியாகப்பட்டவள் திருமணம் செய்து கொள்வார். சரி, எனக்கேற்ற மணவாளர் எனக்கு அகப்படவில்லை, அதனால் நான் திருமணம் செய்கிறது. தமையந்தி, நீ நினைப்பது போல நீ எத்தனை சொன்னையோ அனைத்துக்கும் பொருத்தமான ஒரு ஆள் இருக்கார். ஐயா, அவர் நாடாளக்கூடிய அரசனாக கண்ணியம் கட்டுப்பாடு நெறிமுறை தவறாத அரசாட்சி செய்து வரக்கூடிய மன்னை, நெடுத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய நலமன்னன், அவரையே உனக்கு கணவனாத்த எடுக்கலாம். ஐயா, அண்ணமே, நலமன்னன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் நலமன்னனுடைய நாட்டினுடைய சிறப்பம்சம் என்ன? அவருடைய நாட்டுல கீரியும் பாம்பும் ஒரு கிண்ணத்துல பால் இருந்த வேண்டும், கிரடனும் கோழி குஞ்சும் ஒரு இடத்துல இனம் இருக்க வேண்டும், சிங்கமும் பசுவும் ஒரு குளத்துல ஜலம் இருந்த வேண்டும். அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு பகையானது. கிரடன் கோழி குஞ்சு பார்த்தா சாப்பிட்டுரும், கீரி பாம்பை பார்த்தா கொன்றும், சிங்க பசுவை பார்த்தா அடிச்சிரும். ஆனா எதுவுமே தீண்டாதபடிக்கு ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டும் அவருடைய நாட்டு அரசாட்சி. அப்படி அதனால நெறிமுறை தவறாத அரசாட்சி செய்து வரக்கூடிய நலமன்னனே உனக்கு கணவனா தேர்ந்தெடுக்கலாம். ஐயா, அப்படி இருந்தாலும் சரி, அந்த நலமகாராஜனை நான் எப்பொழுது பார்ப்பது? எப்படி அழகா? அம்மா அம்மா, நலமகாராஜனை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்றால் உன் தந்தை இடத்துல என்ன சொன்ன? நான் எப்ப தேவைப்படுதோ அப்ப திருமணம் செய்யறேன்னு சொன்னேன் அல்லவா? அதனால இப்பொழுது நான் தேவலோகத்தானம்மா. தெரியும். ஆமா அம்மா, அவரை நீ பார்த்தாவே தெரிந்து கொள்ளலாம். இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் நலமன்னனுக்கும் நீ பார்த்தாவே அவரை தெரிந்து கொள்ளலாமா? ஆமா, அப்படியே ஆகட்டும். அதனால நீங்க சொன்னபடியே தந்தையார் இடத்துல கூறுகிறேன். ஆகட்டும், போய் வாருங்கள். நலமகாராஜன் இடத்துல என் நலத்தை ஆகட்டும்.
ஆகட்டும்பா. அண்ணமே விதர்ப தேசம் சென்றாயா? விதர்பதேசம் சென்றேன். அந்த தமையேந்தியும் சந்தித்தேன். உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் எடுத்து தமையேந்தி இடத்துல உரைத்தேன். சரி, அதனால நான் எப்படி திருமணம் செய்ய முடியும் அப்படி என்று கேட்டால் தமையேந்தி. சரி, அதனால உன் தந்தையாராகப்பட்ட பீமராஜனை சுயபரம் வைக்க சொல்லு. சரி, அனைத்து நாட்டுக்கும் சுயபரத்துக்கு லிகிதத்தை அனுப்ப சொல்லுமா. சரி. அந்த லிகிதத்துக்கு அனுப்பின உடனே லிகிதத்தை பார்த்த உடனே நலமன்னன் சுயபரத்துல கலந்து கொள்ளுவாரு. நீ அவரையே சேர்ந்து திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. அப்படியா? அதனால நீ அவங்க தந்தையார் பீமராஜன் சுயபரம் வைப்பார். நீ அந்த சுயபரத்துல கலந்தீங்கன்னா அந்த தமிழந்திலேயே திருமணம் செய்யலாம்பா. அண்ணமே, இவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு உதவியை தேடி கொடுத்திருக்கிறாயே, ஆமா. நான் பிரதி பலனாக நான் உனக்கு என்ன கடமைப்பட வேணும் தெரியும்? திருட்டிட்டு கொடுங்க. ஓய் நலமண்ணா, இதுக்கு கைமாறா என்ன செய்யணும்னு சொல்லி கேக்குறேன். உண்மைதான். நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஒரு நாள் வனத்தல சரி, ஒரு வேடன் வேடிச்சு. சரி, இருவர்களும் ஒரு குடிசை. அந்த குடிசையில இருவர் மட்டும்தான் படுக்க முடியும். சரி, அப்படி இருவர் மட்டும் தங்கி இருக்க ஒரு நாள் ஒரு தடத்துல சரி, ஒரு வழி போக்க ஒரு அந்தனர் அந்த வழியா போய் கொண்டிருந்தார். சரி, அந்த குடிசையில உள்ள படுத்தாத்தான் மிருக ஜாதி கிட்ட தப்பிக்க முடியும். வெளியே படுத்திருந்தா மிருகம் அடிச்சு சாப்பிட்டுரும். சரி, அந்த குடிசையில் இருவர் தான் தங்க முடியும். பிறகு அந்த வேடன் வேடைச்சு இருவரும் தங்கக்கூடிய குடிசை அருகாமல வழி போக்க அந்த பிராமணர் போய் கொண்டிருக்க அப்பொழுது அந்தி சாய்ந்து விட்டது. சரி, அப்ப அந்த வழி போக்க அந்த வேடனை பார்த்து என்ன கேட்டான்? என்ன கேட்டார்? ஐயா, நான் வழியாக வந்து கொண்டிருந்தேன். சரி, அந்தி சாய்ந்து விட்டது. ஆனா இதுக்கு மேல போனா மிருகம் அடிச்சு என்ன சாப்பிட்டுரும். உண்மைதான். இது ஒரு விலங்கு எல்லாம் மனாந்தரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமா. ஆனா நான் இங்க தங்க வேண்டும் ஒரு இரவு. சரி, அப்படி என்று கேட்க அந்த வேடன் என்ன சொல்றான்? நாங்க கணவன் மனைவி இருவர் மட்டும்தான் அந்த குடிசுக்குள்ள படுக்க முடியும்பா. அதனால நீயும் என்னுடைய மனைவியை குடிசுக்குள்ள படுத்துக்குங்க, நான் வெளியில படுத்துக்கிறேன். விருந்தாளியாக வந்த அந்த முனிவரை அந்த பிராமணர் வழி போக்கன சரி தன்னுடைய மனைவியோட குடிசையில படுக்க வைத்து இந்த வேடன் வெளியில படுத்து கொண்டான். சரி, அப்படி இருவர்களும் உள்ள இருக்க வெடித்து பாக்குற போது அந்த வேடனை மிருகசாதி அடிச்சு சாப்பிட்டு விட்டது. வேடன் இறந்து விட்டார். ஆமா. சரி, அப்பொழுது தன்னுடைய மனைவியாகப்பட்ட அந்த வேடிச்சி வந்து வெளியே பார்த்தா. அப்ப பாக்குற போது சரி கணவன் மாண்டு விட்டாரே, கணவன் மாண்ட பிறகு இனிமேல் நாம உயிரோட இருக்க வேண்டுமா அப்படி என்று அந்த வேடிச்சும் செத்தான். அந்த பதிவிரதையான வேடிச்சியும் ஆண்டு விட்டாரா? ஆமா. பிறகு அப்ப அந்த வழிபோக்கடா வந்தானே அந்த பிராமணன், அவன் வந்து பார்த்தான். சரி, இவங்க இருவர்களும் மாண்டு மடித்து விட்டார்கள். அப்போ நம்மள உயிர் காக்கத்தான இருவர்களும் மாண்டு மடித்தார்கள். வேடிச்சு இருவரும் இறந்து விட்டார்களே. சரி, நம்மளுக்காக இருவர்கள் செத்துட்டாங்க, இனிமே நாம உயிரோட இருக்க கூடாது. சரி, அப்படி என்று அந்த வழிபோக்கன் அந்த பிராமணர் அவனும் அந்த இடத்துல செத்தான். சரி, மூவர்களும் செத்துட்டாங்க. 3 பேரும் இறந்து விட்டார்கள். ஆமா. அது யாரு? அந்த வேடன் வேடிச்சியா இருந்தது, வேடனா இருந்தது நீ. முன் ஜென்மத்தில் வேடனாய் இருந்தவன் இந்த நலனா? ஆமா. சரி, மனைவியாக இருந்தது தமையேந்தி. அந்த வேடிச்சியாக இருந்தது எனக்கு வருங்கால மனைவியாக இருக்கக்கூடிய தமையந்தியா? ஆமா. இந்த வழிபோக்கனா வந்தது நான். அப்படியா? ஆமா. பிரிந்த உயிரை சேர்த்துவதற்காக அந்த ஜென்மத்துல நம்மளுக்காக உயர விட்டார்கள் அல்லவா, அதனால மறுமுறை இவங்களை ஒன்னா சேர்த்தணுங்கிறதுக்காக நான் அண்ணமா வந்திருக்கிறேன். அண்ணமே, உன்னை நினைக்கும் போது என் இதயமே எரிமலை. 5 அறிவு படைத்த ஜீவன் ஆ ஊ என்றுதான் கூவும். நீ என்னை பேரிட்டு கூப்பிடும் போதே ஏதோ ஒரு விசித்திரம் இருக்கிறது என்று நினைத்தேன். அதனால அன்னைக்கு நீ செய்த நன்றி கடனை விட நான் என்ன பெரிதா ஒரு நன்றி கடன். அப்படியா? ஆமா. அதனால அன்னைக்கு கணவன் மனைவி வாழ முடியாத பிரிந்தீர்கள். சரி, இன்றாவது உங்களை ஒன்னா சேர்த்த வேண்டும் என்றுதான். சரி, நீ நலமன்னனாகவும் அந்த பெண்ணு தமையந்தியாகவும் நான் அன்னப்பறவையாகவும் பிறந்திருக்கிறோம். நீ போ, சுயபரத்துக்கு போ, நிச்சயமாக உனக்கும் தமையந்திக்கும் கல்யாணம் நடக்கும். போய் வா. அண்ணமே, நான் உள்ளவரை இந்த அன்னத்துடைய பெயர் கீர்த்தி ஓங்கட்டும். ஆகட்டும்.
எங்கே செல்ல வேண்டும் இப்பொழுது? விதர்ப தேசம் செல்ல வேண்டும். அங்க பாருங்க. ஆமா, இன்னொன்னு பண்ணலாம். இருந்தாலும் சுயவரவரத்திற்கு திரும்ப பெற வேண்டும் அல்லவா? ஆமா, அடையாது எப்படி நுழைவது? அது வந்தாதான் நாம நுழைக்க முடியும். என்ன இல்ல நுழைய முடியும். மண்மா நிருப மருமா என்று தமையந்தியிடமிருந்து எப்பொழுது நிருபம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அவளை எப்பொழுது நான் பார்ப்பேன்? ஐயோ, இப்படி பொம்பளை பேசி பிடிச்சிட்டு அலையிற தமையந்தி, தமையந்தி, உன்னை பார்த்தாலும் தமையந்தி மாறிக்குது. அதான் தமையந்தி. தமையந்தி பார்க்கணும். அடவாதமா பிடிக்கும். ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? தமையந்தி இங்க இருக்குது பாருங்க. இதுதான் தமையந்தி. அது ஆனக்காட்டூர் தமையந்தி. நான் சொல்றது விதர்ப தேசத்தினுடைய தமையந்தி. விதர்ப தேசம் தமையந்தி. நான் எப்ப அவளை பார்க்க போறேன்? எப்ப அவளை பார்க்க போறேன்? அந்த கட்டளையை கண்டு நான் தான் உன் கணவன் என்று சொல்லி ஆர்வத்திலே நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் அப்பா. அப்படியா? என் தமையந்தை காணாமல் என்னால் உறங்கவும் முடியாது, உண்ணவும் முடியாது. பைத்தியம் முடிச்சிட்டு அலைஞ்சிட்டு சாமி, நீ ஏன் இப்படி பைத்தியம் முடிச்சிட்டு என்ன முடிச்சிட்டு நண்பா? எப்படியாவது நான் ரெடி பண்ணி விட்டுற விடுங்க, கவலைப்படாது. ஐயோ, எனக்கு படுத்தா படிக்கவில்லை. கண்ணே காதல் கிளியே, குஞ்சு கிளியே, கோவை பழமே. கோவை பழமே. அடடா, இப்படி இருப்பாளா? இப்படி இருப்பாளா? இல்ல அப்படிதான் இருப்பாளா? எப்படி இருப்பாளே? கண்ணே
கண்ணே கண்ணே கண்ணே காதல் கிளியே கொஞ்சி கிளியே கோவை பழமே கோவை பழமே அவர் மேகத்துக்கு ஒப்பான கூந்தல் இருக்குமா இருக்குமா மூன்றாம் வரை செந்திரனை போன்ற நெற்றி புருவம் இருக்குமா புருவம் எரிகின்ற துறையை போன்ற மூக்கு இருக்குமா 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 எப்படி இருக்கும் அவள் எப்படி இருப்பாளோ என்று ஏங்குகிறதே ஏங்குகிறது அவள் வருவாளா அவள் வருவாளா எப்போ வருவாள் என்று ஏங்கி தவிக்கிறது என் மனம். இரும்பு போன்ற இருந்த என் இதயம் காய்ந்த சருகு போல் என் உள்ளம் உருகிறது. எப்ப பாப்போம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அவள் வருவாளா என்ன சாமி வர வர புத்தி மாறி போச்சு உனக்கு அம்மளுக்கெல்லாம் நான் அவள் வரை எதிர்பார்க்கிறேன். அம்மா நாமளோ கவலை பூஜை செய்து 48 நாள் முடிந்து விட்டது. தருவாயிலே எனக்கு கேட்ட கணவனை மாற்றி வைக்க இந்த செய்தியை தந்தையார் எடுத்து உங்க அப்பா கிட்ட சொல்லணும் போய் சொல்லவா அப்பா டே அப்பா மடத்திலே இருக்கக்கூடிய மகளாகப்பட்டவள் என்று என்னை தேடி வந்திருக்கிறாயே, யாது காரணம்? புடவையெல்லாம் கிழிக்கிறா மகளே என்னம்மா? ஏய் பிள்ளை கேட்கலாங்க. என்னடி இப்படி பண்ற மகளே? கால்ல எல்லாம் கோலம் போடுறா. அம்மா எப்பவும் இல்ல சந்தோஷமா இருக்கு. என்னடி மகளே? அது வந்து ஊபி குட்டியா என்ன வச்சு கேட்குறீ? வாழ பாரு மகளே, எனக்கு அது வேணும். மகளே எது வேணும்? அன்னைக்கு சொன்னீங்கல்ல. அன்னைக்கு சொன்னதா? ஐயோ அது அன்னைக்கே கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். இன்னைக்கு நான் எங்காயா இருந்து கொடுக்கணும். என்ன மகளே? மகளே அது வேணும் இது வேணும்னு எது வேணும்? எது வேணும்? அம்மா கிட்ட கேளு. தெரியாதா? ஒரு பூ கேட்கும். புல்லு கேக்குமா? மகளே அப்பா கிட்ட சொல்லி எனக்கு நீ கொஞ்சம் புல்லுல அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். அம்மா எனக்கு அது பண்ணி வைங்கம்மா. என்ன பண்ணி வைக்கிறது? செய்வேணுமா? ஏய் அது இல்ல, நான் முன்ன கை நீட்டு முள்ள கொண்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன் உங்களா என்னன்னு கேளுங்க. ஏங்க இன்னைக்கு எதாவது வேணுமா? என்னடா எதாவது வேணுமா? பெருசா வேணுங்கிறான். மிட்டாய் ஏதாவது வேணுமா? இல்லப்பா அது இல்லையாமா. கேட்டீர்கள் அல்லவா? என்ன கேட்டேன்? நான் வேண்டும் பொழுது கேட்கிறேன் தாருங்கள் என்று சொன்னேனே. ஓ அப்பனை இப்ப குடுக்க சொல்றேன் உனக்கு. சொல்லுமா எனக்கு வெக்கமா வருது. சொல் மகளே. அப்பா தமயந்திரி என கேட்ட கண்ணு கேட்ட கண்ணாளன் மனசு கேட்ட மணவாளன். திருமணம் வேண்டுமா? என்னங்க அப்ப வேணான்ட்டு இப்ப வேணுங்கிறா? நினைப்பு எடுத்துக்கு கேட்டிருக்குது. ஏய் இல்ல கல்யாணம் வந்துருச்சு. கண்ணே மகளே, உன்னுடைய திருமணமாசி வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிருக்கிற. மனதை தந்தை இடத்துல நீ மனமறைக்காம என்னிடம் உரைத்ததுனால
உலக அவனை 56 தேசங்கள் அவனை 56 தேசங்களிலே இந்த விதர்ப்பு தேசத்தை தான் விட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? உலகம் 55 தேசத்திற்கும் ஆனா நிருபம் எழுத வேண்டும். அதுதான் நான் சொல்ல தெரியுமா? எப்படி? இதோ எனக்கு சுயவரம் நடத்த வேண்டும் அப்பா. அப்படியா? அப்படி சுயவரம் நடத்தினீர்கள் ஆனால் என் கண்ணுக்கே தக்க கண்ணாளனை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். பரவாயில்ல, என்ன பரவாயில்ல. மலையாளம் இருக்கிறாங்க. அவன் தான் சொல்றான், நீங்க நீ போட்டு அடிக்கிறீங்க. அம்மாளுக்கு அடிபத்துல சுயமரம் நாட்டி உன்னுடைய கண்ணுக்கேற்ற கனவாளனை நீயே தேர்ந்தெடுக்கிறாயா? அப்படியா? ஆமா, நான் பாத்துக்கிறேன். கோயிலுக்கு தான் எடுத்து வா. எடுத்துட்டு வர சீக்கிரம், நேரம் இல்ல. டேபிள் கம்மியா டேபிள் ஸ்ரீ மகாராஜ ராஜாஸ்ரீ ஈரோட்ல ஈருக்கு ஆஸ்பத்திரி, மகுடஞ்சாவடிக்கு மாட்டு ஆஸ்பத்திரி, பொங்கனாபுரத்துல கோசக ஆஸ்பத்திரி, அரியானூர்ல ஆட்டுக்கு ஆஸ்பத்திரி, கோழியானத்துல கோழிக்கு ஆஸ்பத்திரி, அப்படிக்கு இப்படிக்கு விடிஞ்சா மத்தாலக்காரனுக்கு காப்படி மூத்திரம் மிச்சம். எங்க சாமி போவோம்? ஹாஸ்பிட்டல் கண்ட பக்கம் போவோம். அப்படியா? ட்ரெயின் டேபிள் சட்டின்னு நவரு டேபிள் உனக்காடி போங்க. ஏண்டா சுயமரம் நாட்ட வேண்டும் என்று நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி கூப்பிடு. அப்பப்ப போயிருது. ஸ்ரீ ராஜராஜாஸ்திரி நீங்க தான் சிரிக்க சொன்னீங்க. மேல் விலாசம் ஸ்ரீ ராஜராஜாஸ்திரி ராஜகணமருந்திய இதோ விதர்ப்பு நாட்டை ஆண்டு வரக்கூடிய பீம மகாராஜனாகப்பட்டவன் இங்க தீந்து போச்சு. எங்க பாருங்க விதர்ப்பு நாட்டை ஆண்டு வரக்கூடிய பீம மகாராஜனாகப்பட்டவன் எழுதக்கூடிய நிருபமானது விதர்ப்பு நாட்டிலே எனக்கும் என்னுடைய மனைவியாகவும் கோயிலாதேவிக்கு பிறந்த கோகிலாதேவிக்கு பிறந்த தமேந்திரி என்ற பெண்ணுக்கு சுயவரம் நாட்டி இருக்கிறோம். இந்த சுயவரத்திலே 55 தேச மன்னர்களுக்கும் 55 தேசத்து மன்னர்களுக்கும் வரவேற்பு என்று சொல்லக்கூடிய இந்த விழாவில் கலந்து இந்த விழாவில் சிறப்பித்து தர வேண்டும் என்று தாழ்ந்த பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படிக்கு கையெழுத்து போடுறா பேனா என்கிட்ட குடுறா. டேய் என்ன பாடுறா? ஏடா கையெழுத்து நான் போன வேண்டியதெல்லாம் நீங்க தானே பேசிட்டு முடிச்சிட்டீங்களா? நான் அதையும் எழுதிட்டேன். என்ன அது இப்படிக்கு நாங்க போடுங்க. எங்க போட்டோம்? கீழே போடுங்க. அப்படியெல்லாம் ஏமா கண்டவன் நோக்க மாட்டேன். போடுங்க. பாவம் கையெழுத்து கீழே போடுங்க.
என்ன கையெழுத்து 1 கிலோமீட்டர் தூரம் போகுது. பீம மகாராஜன் பீமாவுக்கு இத்தனை எழுத்து வராது. மகாராஜன் அட சரி சரி சரிங்க. எழுதி விட்டாயா? எழுதி விட்டேன். அனுப்பு டேபிள். டேபிள் இந்த நிறமத்தை 55 லட்சத்திற்கும் யாவற்ற பேர்களுக்கும் சரி நிறமத்தை அனுப்பணும். போறது கூலி 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 ஆண்டவன் கொடுப்பா. அப்ப ஆண்டவனே கொண்டு போய் சொல்லு. என் கஜானாவின் தலைவன் கஜானா. சரிங்க. அதனால 55 தேசத்திற்கும் இந்த நிருபத்தை அனுப்பிவிட்டு உடனடியாக சுயமரத்துக்கு ஏற்பாட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தோம். அனைத்து ஏற்பாடு செய்யணும். ஆமா சரிங்க. அதனால வரக்கூடிய அனைத்து அரசர்களுக்கும் வரவேற்பானது சரிவர கொடுக்கணும். ஆமா நான் கொடுக்குறேங்க. என்னத்த வரவேற்பு. ஆகட்டும்.